எலியா பயந்துட்டே இருந்தார். அந்த பயம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? சீதோன் நாட்டில இருந்து வந்துச்சு. சீதோன் நாட்டு இளவரசி தான் யேசபேல். அவன் என்னடா அவன் தலைக்கு வேலை பேசுறது? அவன் நாட்டுக்குள்ள நீ தைரியமா போன்னு சொன்னார் கர்த்தர். சொந்த ஊர்ல ஒளிஞ்சிருன்னு சொன்னார். சாரிபாத் ஊர்ல டைரக்டா அவனுடைய அட்ரஸ் எப்படி இருப்பாரு? ஒட்டக மயிரோடைய தரிச்சிருப்பாரு, வாரு கச்ச கட்டிருப்பாரு, சால் ஒண்ணு போட்டிருப்பாரு, சால்வை இந்தந்த அங்க அடையாளம் எல்லாம் அவருக்கு இருக்கு. ஒல்லியா இருப்பாரு. ஏன் ஒல்லியா இருப்பாருன்னு சொல்றேன்? அவருக்கு தொப்பையில இல்ல, ஒல்லியா இருக்கிறாரு. ஏன்னா ரொம்ப நடப்பாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஜெபம் பண்ணும்போது முகங்குப்புற விழுந்து தங்களுடைய நெத்தி முழங்கால் படும் வரைக்கும் குனிஞ்சு ஜெபம் பண்ணுவார். தொப்பை இருந்தா பண்ண முடியுமா? ஏன் ஒல்லியா இருக்கிறேன்னு சொன்னேன்? ரொம்ப வாக்கிங் போவேன். ஒரே பருவதம் மட்டும் நடந்து போனார். ஒரே பருவதங்கிற கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் பக்கமா இருக்குது இவருக்கு நடத்தும். எலியா பயந்துட்டு இருந்தாரு. கர்த்தர் சொன்னாரு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கு. எங்க உன் போஸ்டரை ஒட்டி இந்த ஆள் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி எங்கிருந்து புறப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கே நீ தைரியமா போன்னு சொன்ன. சீதோன் நாட்டு ராஜா ஏத்பாகால் தன்னுடைய ஒட்டுமொத்த ஆர்மியையும் சாரிபாத்துங்கிற கிராமத்துலதான் பதுக்கி வச்சிருந்தாரு. சாரிபாத்துங்கிற கிராமத்துலதான் எலியாவை பிடிக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆர்மி அங்கதான் இருக்குது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அங்கே தைரியமா இப்படி போறாரு. 10ஆம் வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் டைரக்ட் என்ட்ரி. சொல்லுங்க, டைரக்ட் என்ட்ரி. மறைமுகமா இல்ல, பின்வாசல் வழியா இல்ல, எதிரிக்கே நேருக்கு நேரா போய் சந்திச்சாரு. இல்லையா? கர்த்தர் சொல்லிட்டாரு, நேருக்கு நேரா போய் சந்தி எதிரிக்க அப்படிங்களா? எலியா கேட்ட. அதனாலதான் எலியாதான் மாசுங்கிற. நீ யாருக்கு பயப்படுறியோ, எந்த பிரச்சனை பயம் கொடுத்ததோ அதை நீ இன்னைக்கு சந்திச்சே ஆகும்னு சொல்றாரு கர்த்தர். கர்த்தர் என்னைக்குமே அப்படித்தான். தன் பிள்ளைகள் எதுக்குமே பயப்படக்கூடாது. அப்படி ஒரு காரியத்தை குறிச்சு பயப்படுதா, அதை நேருக்கு நேரா சந்திக்க விட்டு அந்த பிரச்சனைய முடிச்சிடணும். அவன் கண்ணு முன்னாடியே முடிச்சு காட்டணும். முழு இஸ்ரவேலரும் கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்களா? 40 நாள் அளவும் பயந்துட்டு இருந்தாங்க. என்னடா இது, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே உங்களுக்கு என்னாச்சு? பஸ்கா ரத்தத்தால் மீட்கப்பட்ட என் ஜனமே உங்களுக்கு என்னாச்சு? என்ன இவனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க? உங்க கண்ணு முன்னாடி அவனுக்கு நான் சமாதி கட்டுறேன்னு சொல்லி தாவீது அனுப்பினார் கர்த்தர். எலியா கேரீத்துல தனிப்பட்ட விதத்துல இடுக்கமான காலகட்டத்துல அவன் தனி ஜபத்துல இருந்தார் பாருங்க. கர்த்தர் சாரிபாத் வரைக்கும் கொண்டு போனார். சாரிபாத்னா விசாலமான சுகமாய் தங்கி இருக்கும் ஒரு இடம் அப்படின்னு மொழிபெயர்க்கப்படுது. இடுக்கன்ல இருந்து கர்த்தர் விசாலத்துக்கு கொண்டு வருவார். தாவீது சொல்லுவாரு, நான் இடுக்கனில் அகப்பட்டு கொண்டிருந்தேன், கர்த்தரோ என்னை விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்தினான். இந்த இடுக்கன் கண்டிப்பா மாறும். உங்களுடைய துக்கம் கண்டிப்பா சந்தோஷமா மாறும். அது சீக்கிரத்துல நீங்க இந்த லேசான உபத்திரம் எப்பன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, தேவனுடைய சமூகத்துல தனிப்பட்ட விதத்துல தரித்திருக்கும் பொழுது, நிச்சயமா உங்களுடைய எதிராளி உங்கள் கண்கள் முன்பதாய் சமாதி கட்டப்படுவார். அப்ப நீங்க சொல்லலாம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயித்து. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி நீங்க வீரம் சொல்லலாம். நம்ம எழுந்து நிற்போம். இஸ்ரவேலர்களை சுற்றிலும் அவருக்கு விடுதலை ஆக்கப்பட்டு கொஞ்சம் ஒரு 3 நாள்ல அவங்களுடைய சந்தோஷம் பறிபோகிற ஒரு சூழ்நிலை. எதிரே செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை, இடது பக்கம் பார்வோனுடைய கோபுரம், காவல் கோபுரம், வலது பக்கம் எதிரிகளுடைய யுத்த தெய்வமாயிருக்கிற பித்திரு நெருக்கம் தான். ஒரு பக்கம் பிசாசுடைய தொந்தரவு, இன்னொரு பக்கம் கடன்கிற அடிமத்தனம், இன்னொரு பக்கம் உன் பக்கம் கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை, அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, பின்னாடி எதிரிகளுடைய பிரச்சனை. இதன் மத்தியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்க காண்கிற எகிப்தியரை என்றைக்கு காண மாட்டீங்க. அவனுடைய ஒட்டு மொத்தமும் செங்கடலிலே சமாதி கட்டப்படுகிறது. நீங்க அவருடைய உடன்படிக்கைக்குள்ள என்னைக்கு வந்தீங்களோ அன்னைக்கே பிசாசுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் சமாதி கட்டப்பட்டது. என்றைக்கு நீங்கள் அவருடைய உடன்படிக்கைக்குள்ள, ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வந்தீங்களோ, பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வந்தீங்களோ, அன்னைக்கே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்து விட்டது. அவருடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் செங்கடலோடு கூட அது சமாதி கட்டப்பட்டு விட்டது.
என்றைக்கு நீங்கள் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினீர்களோ அன்றைக்கே பிசாசு உங்களை தொடுவதற்கான ஒட்டுமொத்தமான உரிமையும் அதிகாரத்தையும் அவர் இழந்து விட்டார். இயேசு சிலுவையில் அதைத்தான் செஞ்சார். இதுவரையிலும் மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிற பிசாசானவனை தனது மரணத்தினாலே அவர் செய்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய மகிமையை வல்லமையை விளங்க பண்ண போகுது. எது பயமுறுத்திட்டு இருக்குதோ அது உங்க கண்ணுக்கு முன்னாடி சமாதியா. எந்த வியாதி உங்களை பயமுறுத்திட்டு இருக்குதோ அந்த வியாதி உங்க கண்ணுகளுக்கு முன்னாடி அந்த சரணடை. எந்த ஒரு பிரச்சனை உங்களை தடுத்து நிறுத்திட்டு இருக்குதோ, யோர்தான் மாறி செங்கடல் மாறி, அதெல்லாம் உங்க காலு கீழே கொண்டு வர்ற அதை நீங்க மிதித்து போட்டு போக கொண்டிருக்கு. உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் அவைகள் எல்லாம் தடைகள் எல்லாம் படிகளா கத்த மாத்திர. எது வழி விடலையோ அது உனக்கு 12 வழிகளை கொடுக்க போகும். செங்கடல் இஸ்ரவேலர்களுக்கு 12 விதமான வாசல்களை திறந்து கொடுக்கும். எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு 12 விதமான வாசல்களை திறந்து வைக்கும். நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க. பயத்துக்கு சமாதி. பார்வோனா இருக்கலாம், ஈதோ நாட்டு ராஜாவா இருக்கலாம், அது ஏசபேலா இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நடக்கும். எழுதியிருக்கிற வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. போதும். அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார். அவருடைய ஜீவன் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்னுடைய ஜீவன் அவருக்குள்ள மறைந்திருக்கு. சபைக்கு உங்கள் ஜீவன் உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுடைய ஜீவனை பிசாசால தொட முடியாது. உங்களுடைய ஜீவனை வியாதியால தொட முடியாது. உங்கள் ஜீவன் வேற எந்த விதமான காரியத்தாலும் தொட முடியாது. ஏன்னா உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கு. நீங்க சாகோன்னு நினைச்சாலும் விட மாட்டாங்க. எதிரி உங்களை சாகடிக்கணும்னு நினைச்சாலும் விட மாட்டாங்க. எரியாருடைய வாழ்க்கையில அப்படித்தான் நடந்துச்சு. சாவு நீங்க விரும்பினாலும் வராது. எதிராளி உங்களை கொண்டு போட்டாலும் உங்களை கொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய அழைப்பு உங்க மேல இருக்கு. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. எதற்காக உங்களை அழைச்சாரோ அதை இந்த பூமியில கொண்டு வந்து நிறைவேற்றுற வரைக்கும் அவர் ஓய்ஞ்சிருக்க மாட்டாராம். இஸ்ரவேலின் தேவன் நிலைப்படுவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தூங்காமலும் உறங்காமலும் உங்களை காக்கிற ஒரு தெய்வம் உங்களுக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிறார். அவரை நீங்க அவரு மேல உங்க கண்ணை வைங்க. அவருக்குள்ள உங்க மனசை திருப்புங்க. பெரியவராய் உங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவி ஆத்ம சரீரத்துல புதிய ஜீவன், புதிய பலன், புதிய கிருபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.